பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தெய்வ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் எஸ்தர் 8ஆம் அதிகாரம் முதல் வசனம். அன்றைய தினம் ஆகாஸ்வேரு ராஜா யூதரின் சத்துருவாய் இருந்த ஆமானின் வீட்டை ராஜாத்தியாக எஸ்தருக்கு கொடுத்தான். மொர்தகாய் ராஜ சமூகத்தில் வந்தான். அவன் தனக்கு இன்ன உறவு என்று எஸ்தர் அறிவித்திருந்தாள். ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்தகாய்க்கு கொடுத்தான். எஸ்தர் மொர்தகாயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தாள். பின்னும் எஸ்தர் ராஜ சமூகத்தில் பேசி அவன் பாதங்களில் விழுந்து அழுது ஆகாகியனான ஆமானின் தீவினையையும் அவன் யூதருக்கு விரோதமாய் செய்ய யோசித்த யோசனையையும் பரிகரிக்க அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாள். அப்பொழுது ராஜா பொற்செங்கோலை எஸ்தருக்கு நீட்டினான். எஸ்தர் எழுந்திருந்து ராஜ சமூகத்தில் நின்று, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அவர் சமூகத்தில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜ சமூகத்தில் நான் சொல்லும் வார்த்தை சரி என்று காணப்பட்டு அவருடைய கண்களுக்கு நான் பிரியமாய் இருந்தால், ராஜாவின் நாடுகளில் எல்லாம் இருக்கிற யூதரை அழிக்க வேண்டும் என்று அம்மத்தாத்தின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியன் தீவினையாய் எழுதின கட்டளைகள் செல்லாமற் போக பண்ணும்படி எழுதி அனுப்பப்பட வேண்டும். என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும்? என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்கக்கூடும் என்றாள். அப்பொழுது அகாஸ்வேரு ராஜா ராஜாத்தியாகிய எஸ்தரையும் யூதனாகிய மொர்தகாயையும் நோக்கி, இதோ ஆமானின் வீட்டை எஸ்தருக்கு கொடுத்தேன். அவன் யூதர் மேல் தன் கையை போட எத்தனித்தபடியினால் அவனை மரத்திலே தூக்கி போட்டார்கள். இப்போதும் உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால் யூதர்க்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள். ராஜாவின் பேரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை செல்லாமற் போக பண்ண ஒருவராலும் கூடாது என்றான். சீவான் மாதம் என்னும் 3ஆம் மாதம் 23ஆம் தேதி ஆகிய அக்காலத்திலே தானே ராஜாவின் சம்பிரதிகள் அழைக்கப்பட்டார்கள். மொர்தகாய் கற்பித்தபடியெல்லாம் யூதருக்கும் இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் மட்டுமல்ல 177 நாடுகளின் தேசாதிபதிகளுக்கும் அதிபதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் அந்தந்த நாட்டில் வழங்கும் அட்சரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசும் பாஷையிலும் யூதருக்கும் அவர்கள் அட்சரத்திலும் அவர்கள் பாஷையிலும் எழுதப்பட்டது. அந்த கட்டளைகள் ஆகாஸ்வேரு ராஜாவின் பேரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்ட பின் குதிரைகள் மேலும் வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறி போகிற அஞ்சற்காரர் கையில் அனுப்பப்பட்டது. அவைகளில் ஆகாஸ்வேரு ராஜாவுடைய எல்லா நாடுகளிலும் ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாகிய அந்த ஒரே நாளிலே அந்தந்த பட்டணத்தில் இருக்கிற யூதர் ஒன்றாய் சேர்ந்து தங்கள் பிராணனை காப்பாற்றவும் தங்களை விரோதிக்கும் சத்துருக்களாகிய ஜனத்தாரும் தேசத்தாருமான எல்லாரையும் அவர்கள் குழந்தைகளையும் ஸ்ரீகளையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிடவும் ராஜா யூதருக்கு கட்டளையிட்டார் என்று எழுதியிருந்தது. யூதர் தங்கள் பகைஞருக்கு சரி கட்டும்படி நியமித்த அன்றைய தினத்தில் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று அந்தந்த நாட்டில் உள்ள சகல ஜனங்களுக்கும் கூறப்படுகிறதற்காக கொடுக்கப்பட்ட கட்டளையின் நகல் இதுவே. இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது. அப்படியே வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறின அஞ்சற்காரர் ராஜாவின் வார்த்தையினாலே ஏவப்பட்டு தீவிரத்தோடே புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது மொர்தகாய் இளநூலும் வெள்ளையுமான ராஜ வஸ்திரமும் பெரிய பொன்முடியும்
பட்டு இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாய் இருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்கள் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலும் எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள்ல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, தனக்கும் தன் உறவினனான மொர்தகாய்க்கும் அங்க என்ன கிடைச்சது? விடுதலை கிடைச்சது. ஆனா அதை பெருசாய் நினைக்காம இவ என்ன பண்றா? ராஜாவின் பாதத்துல விழுந்து அழுது அவ சொல்றா, இந்த ஆமான் யூதருக்கு செய்த விரோதம், அவன் என்ன பண்ணிட்டான்? எல்லாரையும் அழிக்கணும்னு சொல்லி அனுப்பி இருக்கிறான். அதை நீங்க என்ன பண்ணணும்? செல்லாமற் போகும் பண்ணும்படி உங்களுக்கு உங்க கண்ணில் எனக்கு தயவு கிடைச்சா, நீங்க என் மேல பிரியமா இருந்தா என் குலம் அழியறத நான் எப்படி பார்ப்பேன்? என் ஜனங்கள் அழிந்து போகிறத நான் எப்படி பார்ப்பேன்? அவங்களுக்கு வர பொல்லாப்ப நான் எப்படி சகிக்க கூடும் அப்படின்னு சொல்லி ராஜா கிட்ட அழுறான். அழும்போது ராஜா பொற்செங்கோலை நீட்டுகிறான். அது மட்டுமல்ல, மோதிரத்தை எடுத்து கழற்றி கொடுக்கிறான். அவன் சொல்றான், ராஜாவின் நாமத்தினால நீங்க என்ன பண்ணுங்க, அதாவது அந்த எழுதி என்ன பண்ணுங்க, யூதருக்காக ராஜாவின் நாமத்தினால யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால முத்திரை போடுங்க, அதை மாத்துறதுக்கு ஒருத்தராலும் முடியாது அப்படின்னு சொல்றாரு. உடனே இவங்க ரொம்ப சந்தோஷமா இவங்க என்ன பண்றாங்க, அதாவது அந்த நாளை ஏற்படுத்தி அதுக்காக என்ன பண்றாங்க, ஆயத்தமாய் அவர்கள் அந்த நகல்களை அவர்கள் ஒழுங்கு செய்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, பாருங்க, நமக்கு விடுதலை கிடைச்சிச்சுன்னு சொல்லி மொர்தகாயும் எஸ்தரும் சந்தோஷப்படல. ஆனா அந்த யூத குலம் அழிகிறது, தன் குலம் அழிகிறதே, அதை காப்பாற்ற வேண்டும் என்ற பாரம் 2 பேருக்குள்ளே இருந்தது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்று அழிந்து போகிற அதாவது ஆத்துமாக்களுக்காய் நாம் பாரத்தோடு ஜெபிக்கிறோமா? அவர்களுக்காய் நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, எஸ்தர் 4:14 எப்படியாய் சொல்லப்பட்டிருக்கு, நாம ஒன்னும் செய்யாட்டா பழி நம் மேல என்ன பண்ணுமா? சுமரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, லூக்கா 11:23 கர்த்தரோடு ஆத்துமாக்களை சேர்க்காதவன் சிதறடிக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, பாருங்க, இது அதாவது யூதர்களை காப்பாற்ற, அதாவது ஆமான் அவன் யூதர்களை அழிக்கிறதுக்காக என்ன பண்ணான்? முதல் மாதம் 13ஆம் தேதி எழுதி அவன் என்ன பண்றான்? யூதர்கள் எல்லாம் அழிக்கணும்னு சொல்லி நாட்டில் சட்டத்தை எல்லா நாட்டுகளுக்கும் அனுப்புறான். ஆனா இந்த யூதர்களை காப்பாற்றுவதற்காக அதுக்கப்புறமா யூதர்களுக்கு சாதகமா ஒரு புதிய ஆணை எழுந்து 3ஆம் மாதம் 20ஆம் தேதி அது எழுதப்பட்டு அந்த நகல் பார்த்தீங்கன்னா வேகமாய் ஓடுகிற, அதாவது ஒட்டகங்கள், அதாவது குதிரைகள் மேல வேகமா ஓடக்கூடிய குதிரைகள், ஒட்டகங்கள், கோவேறு கழுதைகள், இவைகள் மேல ஏற்றி எல்லா நாடுகளுக்கும் அந்த 2வது மொர்தகாயும் எஸ்தரும் அவர்கள் எழுதின அந்த நகல்கள் எல்லா தேசத்துக்கும் கடந்து போகிறதை பார்க்கிறோம். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீங்க எல்லா யூதர்களும் ஒன்று சேர்ந்து நீங்க, அதாவது யூதர்கள் அல்லாத ஜனங்களை அழிக்கவும், சிறு பிள்ளைகளோ பெரியவர்களோ எல்லாத்தையும் நிர்மூலமாக்கி அவர்களுடைய உடைமைகளை கொள்ளையிடவும் என்ன ராஜா யூதருக்கு கட்டளையிட்டார் என்று எழுதி இருந்தது என்று சொல்லி 12ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, இதை பார்த்த உடனே யூதர்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம் அவங்களுக்கு, அதாவது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. 16ஆம் வசனத்துல யூதருக்கு வெளிச்சம் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பயந்து பயந்து இருந்த யூதர்கள் இப்ப என்ன பண்ணிட்டாங்க? பயம் இல்லை, ஏன்னா நம்ம அழிய மாட்டோம், அவங்களெல்லாம் அழிக்க போறோம்னு சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷமா
அந்த விருந்துண்டு அவங்க ரொம்ப கொண்டாடி அந்த நாளை நினைச்சு அவங்க சந்தோஷப்படுறாங்க. ஆனா மற்றவங்களுக்கு பயம், நடுக்கம் பிடிக்குது. ஐயோ, யூதர்கள் நம்மளை அழிச்சிருவாங்களேன்னு சொல்லி அநேகர் பயந்ததுனால யூத மார்க்கத்தில் அவர்கள் வந்து சேர்ந்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, யூதர்களை அழிக்கணும்னு சொல்லி ஆமான் சதி திட்டம் பண்ணினான். ஆனால் அந்த எஸ்தரும் மொர்தகாயும் தேவனை நோக்கி 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து தேவ சமூகத்துல காத்திருந்ததுனால தேவன் அவர்களுக்காய் யுத்தம் செய்கிறதை பார்க்கிறோம். தேவன் அவர்களுக்காய் யுத்தம் செய்தார். சதிகார ஆமானை அவன் செய்த தூக்கு மரத்திலே தூக்கி போட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவனுக்கு கொடுத்த அந்த அரண்மனை அதிகாரம் எல்லாம் மொர்தகாயை வந்து சேருகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, பாருங்க, இன்றைக்கு யார் நம்மை அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவர்கள் மத்தியில தேவன் நம்மேல் இரக்கம் வைத்து கிருபை வைத்து அவர்கள் மத்தியில நம் தலையை உயர்த்தி வைக்கிறார். எப்படி யூதர்களுக்கு கனமும் மகிழ்ச்சியும் உண்டாயிற்றோ அதே போல இன்றைக்கு நீங்க ஒருவேளை கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். அநேகர் உங்களுக்கு விரோதமாய் மாந்திரிக காரியங்களை செய்து உங்க குடும்பத்தை அழிக்கணும்னு சொல்லி செய்து வைத்திருக்கலாம். இது நிமித்தம் அநேக பாடுகள் உபத்திரங்கள் வழியாய் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஒருவேளை சரியான வருமானம் இல்லாமல், பிள்ளைகள் படிக்க முடியாமல், திருமணம் செய்ய முடியாமல், இப்படி பிள்ளைகள் தலையெடுக்க முடியாமல், பல காரியங்களை, ஒருவேளை பிசினஸ் சரியா நடக்க முடியாம பல காரியங்களை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கலாம். ஆனால் நாட்கள் வரும், எப்படி அதாவது யூதர்களை அழிக்கணும்னு ஆமான் நகலை எழுதி அனுப்பினானோ அந்த நகல்கள் செல்லாமற் போகும்படி அதன் பிறகு ஒரு புதிய ஆணையை இயற்றி அனுப்பின நகல்கள் தேசமெங்கும் வேகமாய் கடந்து போனது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை கர்த்தர் அழித்து அவர்களை நிர்மூலமாக்கி உங்கள் தலைகளை உயர்த்தி உங்களை அவர் கனப்படுத்துவார். அதனால சோர்ந்து போகாதீங்க, ஜெபத்தை நிறுத்தாதீங்க, தேவ சமூகத்துல ஜெபிங்க. கர்த்தர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறப்பா. இந்த நாளிலேயும் ஆண்டவரே, ஆமான் செய்த சதியினால யூதர்கள் அழிய வேண்டும் என்று சொல்லி செய்த சதி திட்டத்தை ஆண்டவரே அப்பா ராஜாவின் ஆண்டவரே துணை கொண்டு ஆண்டவரே உம்முடைய கிருபை கொண்டு அவர்கள் முறியடித்ததை பார்க்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எத்தனை ஆமான்கள் எழுந்து வந்தாலும் ஆண்டவரே அவைகளை எல்லாம் நிர்மூலமாக்கி போட வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். உடைய அன்பின் கரத்துல உடைய பிள்ளைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா. வியாதியா இருக்கிற பிள்ளைகளை தொட்டு சுகப்படுத்துங்கப்பா. திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் கைக்குடி வரட்டும். குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன். இந்த நாள் முழுவதும் உங்க பிரசன்னம் பிள்ளைகளோடு கூட இருக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நம்முடைய அன்பின் கரத்துல நம்முடைய பிள்ளைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா, தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உங்க கிருபை தாங்கட்டும், உங்க இரக்கம் தாங்கட்டும், உங்க மனதுருக்கம் தாங்கட்டும். ஐ ஷப்ரியோதரை கன்சிபோலாகதனை மே பராகதனை கன்ஷியாலோர பேகரபா. அப்பா நம்முடைய பிள்ளைகள் எந்த இடத்துல தலை குனிந்து நிற்கிறார்களோ அப்பா அவர்கள் தலையை நிமிரச் செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலையை கொடுத்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. ஆவியானதாமே பெரிய காரியங்களை செய்யுங்க. உடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.